வெல்கம் டு தருமி, ஒரு சாமானியனின் திரை பார்வை. தெரிஞ்சதை சொல்றோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பகடியாட்டம் என்ற திரைப்படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள நம்ம போவோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, செல்வ செழிப்பா வளர்ந்த ஒரு பணக்கார இளைஞன் தான் செய்த தவறுகளுக்காக அவன் சாக வேண்டும் என்பதை நியாயப்படுத்துவதே படத்தின் மையக்கரு. இந்த பகடி ஆட்டத்தின் எழுத்தும் இயக்கமும் ராம் கே சந்திரன். கல்லூரியில் படிக்கும் மாணவ பருவத்தில் ஏற்படும் காதல் இனக்கவர்ச்சியையே இயக்குனர் தனது சிந்தனைக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஹீரோ சூர்யா பணக்கார தம்பதியின் ஒரே மகன். பைக்கில் ஸ்டைலாக சென்று கல்லூரியில் படிக்கும் இளம்பெண்களை மடக்கி அவர்களை உல்லாச விடுதிக்கு அழைத்துச் செல்வதும் ஜாலியாக இருப்பதுமே அவருடைய அன்றாட நிகழ்ச்சிகள். நன்றாக படிக்கும் கௌசல்யா தான் படத்தின் கதாநாயகி. அவள் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்தவள். அவளது அக்கா வாடகை ஆட்டோ ஓட்டி தங்கையின் படிப்பு செலவுக்கு உதவுகிறார். தனது திருமண வாழ்க்கையை உதறிவிட்டு கௌசல்யாவின் படிப்பை ஒரு தந்தையைப் போல இருந்து கவனித்துக் கொள்கிறார். இந்த கௌசல்யாவின் அழகு சூர்யாவை சுண்டி இழுக்கிறது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டின் மூலமாக கௌசல்யாவுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்டு ரொம்ப நல்லவன் போல பழகுகிறான். கௌசல்யாவை தினமும் கல்லூரியிலிருந்து அவளது வீடு வரை கொண்டு விடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறான். இது கௌசல்யாவுக்கு மகிழ்ச்சியாகவும் படபடப்பாகவும் இருக்கிறது. இதை கண்டுபிடித்த அக்கா தங்கையை கண்டிக்காமல் ஒரு அருமையான வழியில் உணர்த்துகிறார். கௌசல்யாவின் அக்கா கௌசல்யாவிடம், உனக்கு படிப்பு முக்கியம் இருந்தால் புத்தகங்களை பிடி, காதல் முக்கியம் என்றால் காண்டத்தை பிடி என்று கூறவும், கௌசல்யா தனது தவறை உணர்ந்து அக்காவிடம் கதறி அழுது படிப்பில் கவனம் செலுத்துவதாக கூறுகிறாள். அதை போலவே செய்கிறாள். கௌசல்யாவின் திடீர் விலகல் சூர்யாவுக்கு மேலும் கெட்ட சூழ்ச்சியை செய்ய தூண்டுகிறது. சூர்யா கௌசல்யாவிடம் அவளை உயிருக்கு உயிராக காதலிப்பதாகவும் படிப்பு முடிந்து திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லி நம்ப வைக்கிறான். கௌசல்யாவை தனது அம்மாவிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக கூறிவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அவளுடன் உறவு கொண்டு அதை செல்போனில் பதிய வைத்துக் கொள்கிறான். சூர்யாவின் ஏமாற்றுத்தனத்தை அறிந்து அவனிடம் அந்த காட்சிகளை அழித்து விடுமாறு சொல்கிறாள். அதற்கு அவன் மறுக்கிறான். இந்த அவமானத்தில் கௌசல்யா தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்கிறாள். தனது குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக வர இருந்த தங்கையின் வாழ்வை முடித்த அந்த சூர்யாவை கௌசல்யாவின் அக்கா ஒரு தனி இடத்திற்கு கடத்தி சென்று ஒரு மரப்பெட்டியில் வைத்து மண்ணுக்குள் புதைக்கிறார். நிழல்கள் ரவி தனது ஒரே மகன் காணாமல் போனதை நண்பராக உள்ள போலீஸ் கமிஷனரிடம் தெரிவிக்கிறார். கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனரிடம் உத்தரவு பிறப்பிக்கிறார். அவர்தான் ரகுமான். ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியான ரகுமான் தீவிர புலனாய்வு செய்து ஹீரோவை நேர்த்தியாக கடத்தி வைத்திருப்பது கௌசல்யாவின் அக்கா தான் என்று கண்டுபிடிக்கிறார். ஹீரோயின் அக்காவை கைது செய்து ஹீரோவை மீட்டாரா என்பதை மீதிக்கதை. இப்படத்தில் வரும் இளமையெனும் பூங்காற்று என்ற பாடலை அப்படியே பயன்படுத்தி ஹீரோ ஹீரோயின் காதல் காட்சியை படமாக்கி இருக்கிறார்கள். ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ரஹ்மான் பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லி லூட்டி அடிப்பதும் பிறகு மாட்டும்போது அழுவதும் என்று சொல்லி திரியும் இளம் பெண்களுக்கு வீட்டில் கொடுக்கும் சுதந்திரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லும் காட்சி நறு. அதுபோல ரஹ்மானிடம் இறுதி காட்சியில் உருக்கமாக பேசி நடிக்கும் ஹீரோயினுடைய அக்கா கேரக்டரும் நச். கட்டுப்பாடு இல்லாத வசதியான வீட்டு பிள்ளைகள் செய்யும் அயோக்கியத்தனங்களை இயக்குனர் இழை இழையாக படமாக்கி ஒரு நல்ல மெசேஜ் தந்திருக்கிறார். இசை கார்த்திக் ராஜா, ஒளிப்பதிவு கிருஷ்ணசாமி, எடிட்டிங் கே ஸ்ரீனிவாஸ். இவர்கள் அனைவரும் படத்திற்கு பக்கபலம். பார்வையாளர்கள் இந்த பகடியை ஒரு முறை உருட்டலாம். மேலும் எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.